சாபம் வருவதற்கு உண்டான 3 வழிகளை சொல்லிட்டு இந்த சாபத்திலிருந்து எப்படி நம்ம வெளியில போக போறோம் என்கிற வழியை நம்ம பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் சாபம் எங்கிருந்து வருதுனாக்கா ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருதான். எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் சத்தமா சொல்லுங்க, பேசுறீங்க ஆனால் கேட்க மாட்டேங்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். எல்லா மிருகத்திலும் சபிக்கப்பட்ட மிருகம் எது கேட்டீங்கன்னாக்கா சர்ப்பம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சபிக்கப்பட்ட மிருகம் எதுங்க? சர்ப்பம். ரெண்டாவது கீழே வாசிங்க. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அடுத்தது பின்பு அவன் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சாபம் வருது? சர்ப்பத்துக்கு, ஸ்திரீக்கு, புருஷனுக்கு. யார்கிட்ட இருந்து வருது? சத்தமா சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து வருகிறது முதல் சாபம். எங்கிருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. நான் கேட்குறேன், ஆண்டவர் சபிப்பதற்காகவா ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சாரு? எவ்வளோ ரசித்து வச்சார் தெரியுமா? ஒரு அழகான ஒரு டெக்கரேட் பண்ணி, அந்த டெக்கரேட் பண்ண இடத்துல கொண்டு வந்து ஆதாமி ஏவாளையும் கொண்டு வந்து வச்சு, அதுக்குள்ளே நிறைய சிங்கம், புலி, கரடி, மானு, நாய் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு இவனுக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையை கர்த்தர் கொடுத்தாராம். ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கர்த்தர் கொடுத்தாராம். சிங்கம், புலி எல்லாம் பார்த்தா கூட மனுஷனை ஆதாம் ஏவாளும் பார்த்தா சீராதான், பம்மி போகுமா. அவ்வளோ பெரிய மரியாதையை ஆதாமுக்கு ஏவாளுக்குள்ளும் கர்த்தர் வச்சாரு. அப்போ ஆண்டவருடைய திட்டம் என்பது இவர்களை சபிப்பது அல்ல, இவர்களை மேன்மைப்படுத்துவது தான் கர்த்தருடைய திட்டம். ஆனால் என்ன நடக்குது? எந்த தெய்வம் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி உன்னை கொண்டு வந்தாரோ அதே தெய்வம் சபிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாறி வருகிறது. என்ன காரணம்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று கீழ்ப்படியாமை என்கிற ஆவி நமக்குள்ளே வருகிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு வார்த்தை சொல்லுகிற போது நீங்கள் அந்த ஒரு முறை கீழ்ப்படினால என்ன வந்துட போதுன்ட்டு நினைக்காதீங்க. அந்த கீழ்ப்படியாமையின் ஆவியின் மூலமாக தான் நிறைய கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நுழைய ஆரம்பிக்குது. நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் உடைய ஆரம்பிக்குது. நமக்கு நிறைய பிரச்சனைகள் துளிர்க்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் எப்படி வருதா? அந்த சாபம் எப்படி வருதா நம்முடைய வாழ்க்கையில்? எப்படி வருது? சத்தமாக சொல்லுங்க. கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக சாபம் வருது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருனாக்கா அதை விட்டு இடது வலது புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? மாறக்கூடாது. ஒரு முறை ஒரு இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்றாரு. நிறைய பேருக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை கர்த்தர் வைக்கிறாரு. அந்த எக்காரணத்தை கொண்டு உனக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை மறக்காத, அந்த தீர்க்க தரிசனத்தை மீறி வாழாத,
அதை கவனமாய் கேட்டு அதன்படி நடப்பதற்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மையாய் மாறும். அப்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணுமே தவிர அவர் ஒரு காலமும் என்ன பண்ணக்கூடாது, சபிக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கும் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவருடைய சமூகத்தில் வந்து அவர்கிட்ட காத்திருக்கிறேன். ஒரு காலமும் அவருடைய வார்த்தையை மீறி நடந்து அவருடைய சாபத்திற்கு நான் நாளாகாதபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட 2 கருக்குள்ள பட்டயம் இருக்கு. ஒன்று உன்னை ஆசீர்வதிக்கவும் தெரியும், 2வது உன்னை சபிக்கவும் தெரியும். ஆசீர்வதிப்பதற்கு அவர் கையில் அதிகாரம் இருக்கு, சபிக்கிறதுக்கும் அவர் கையில் அதிகாரம் இருக்கு. ரெண்டுல நீ எதை எடுத்துக்கொள்ளுகிறாயோ அதனுடைய கனியை நீ புசிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு எப்படி வரணும்னாக்கா ஆசீர்வாதமா வரணும். ஆசீர்வாதமா வர்றதுக்கு அவர் விரும்புகிற ஒரு மனுஷியான நடக்கணுங்க. நடந்தாத்தான் ஆசீர்வாதமாக வரும். சும்மா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வராது. ஆசீர்வாதமான வார்த்தை வராது. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு கூட வரணுமா. வீட்டிலிருந்து புறப்படுறப்பவே ஏதோ சபைக்கு போறேன்ட்டு வரக்கூடாது. வீட்டிலேருந்து புறப்படுறப்பவே அப்பா கிட்ட பேசணும். ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் சமூகத்தை தேடி போகிறேன். என் இருதயத்தில் இருக்கிற காயத்தெல்லாம் ஆற்றக்கூடிய அளவுக்கு, ஆண்டவரே என்னை சுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு, என் தரித்திரத்தை மாற பண்ணக்கூடிய அளவிற்கு, என் வாழ்க்கையில் மாற்றத்தை சம்பவிக்க பண்ணக்கூடிய அளவிற்கு என் கூட ஒரு நன்மையான வார்த்தையை பேசுங்கப்பா அப்படின்ட்டு சொல்லணுமா. அப்பா கிட்ட பேசணுமா. அப்பா கிட்ட பேசணும். என் காயெல்லாம் ஆத்துற அளவுக்கு ஒரு வார்த்தை எனக்கு பேசுங்கப்பா. என் தேவை சந்திக்கப்படக்கூடிய அளவிற்கு, என் சரியான பாதை எனக்கு தெரியறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பாருங்க, சர்ச்சைக்கு வரக்கூடிய எல்லாருக்குள்ளும் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கணுங்க. அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். என் கூட நான் இன்றைக்கி அப்பாவை பார்க்க போகிறேன், அப்பாவை என் பார்த்து அப்பா கூட பேச போகிறேன், அவர் சத்தத்தை என் காதில் கேட்க போகிறேன். நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேங்க, சர்ச்சை முடிஞ்சு போகிறதுக்குள்ளே கர்த்தர் உன் கூட பேசி இருக்கிறத நீ உணரலைன்னாக்கா சர்ச்சைக்கு வந்தது வேஸ்ட்டு. ஏதாவது ஒரு பார்ட்டில் ஒன்று ஆராதனையிலையாக இருக்கலாம், செய்திலையாக இருக்கலாம், ஜெபத்திலேயே அது இருக்கலாம், தீர்க்க தரிசனத்தில் அது இருக்கலாம். ஏதாவது ஒரு பார்ட்டில் நீ உணர்த்தப்பட்டிருக்கணும். ஏதாவது ஒரு பார்ட்டில் உன் தெய்வம் உன் கூட பேசி இருக்கணும். ஏதாவது ஒரு பார்ட்டில் சில இடங்களெல்லாம் போய் பாருங்களேன், 2 பேரும் பேசலைனாக்கா 3வது ஆள் உள்ளே நுழைஞ்சிருவான். 3வது கேட்பான், என்ன பேசாமல் போகிறாங்க, என்ன அவங்களுக்கும் இல்லை, நான் பேசுறது இல்லை, நான் நினச்சேங்க அவன் சரியில்லைங்க, அவன் சரியில்லைங்க. 3வது ஆள் நுழைஞ்சிருந்த 3வது ஆள் யார் தெரியுமா? பொல்லாத ஆவி. இந்த இடத்துல வந்து உங்கள் அப்பா கூட நீ பேசலைனாக்கா, அப்பா தன்னுடைய பிள்ளையோடு கூட பேசலைனாக்கா, 3வது ஆள் பேய் வந்து ஒன்று உங்கள் அப்பா கிட்டேயோ அல்லது உங்கள்கிட்டயே கலகம் பண்ணுவான். என்ன உங்கள் அப்பா ஒன்று கைவிட்டுட்டாரா? இன்னும் உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை, எவ்வளோ பிரச்சனையோடு போனேன், இன்னும் ஒரு பதிலும் கொடுக்கல, சும்மா எம்டியாக போகிறேன், அவ்வளோதானா, உன்னை மறந்துட்டாரா அப்படின்ட்டு அவன் பேசவே கூடாது. அவன் பேசவே கூடாது. அப்படி ஒரு சத்தம் காதில் கேட்டனா மறுமுனையில் சொன்ன, யார் சொன்னது? நான் இவ்வளோ பிரச்சனையோடு கூட போனேன், இன்றைக்கு என் இருதயத்தை தட்டி கர்த்தர் பேசினாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறவர். பேசணும். சபைக்கு வாரம் நம்ம வர நோக்கம் அதுதான் ஐயா. நம்ம வர நோக்கம் அதுதான். அந்த சத்தத்தை ஒரு முறையாவது என் காதில் கேட்கணும். நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, ஒரு முறை ஒருத்தருக்கு இந்த பிறந்த நாளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். என் இருதயம் ரொம்ப உடைஞ்சி போயிருந்தது.
ஒரு கடவுளுடைய வார்த்தை எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுகிற போதே என் உள்ளெல்லாம் அப்படி நிரம்பினது போல ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்குண்டான வார்த்தையும் கூட, இது உனக்குண்டான வார்த்தையும் கூட. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல, அவர் என்னோடு கூட பேசுகிற தெய்வம், அவர் எனக்கு மத்தியிலே உலாவுகிற தெய்வம், அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிற தெய்வம், அவரை நான் கூப்பிட்டனாக்கா மகனேன்று பதில் கொடுக்கிற தெய்வம் அவர். அப்படி கிரியைகளுக்கு அளவில்லைங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு காலமும் ஆண்டுடைய கரத்தில் இருந்து சாபத்தை நான் பெறக்கூடாது, ஆசீர்வாதத்தை நான் பெறணும். ஆமேன், அல்லேலூயா. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்ட என்ன தவறு இருந்தாலும் ஓடி வந்து, அப்பா என் குறைகளை மன்னிச்சிடுங்கப்பா, என் குற்றத்தை மன்னிச்சிடுங்கப்பா, நான் உமக்கு முன்பதாக ஓடி வந்து என்னை ஒப்பு கொடுக்குறப்பான்ட்டு சொன்ன உடனே அவருக்கு என்ன கசப்பு, என்ன கோபம், என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓடி வந்து உன்னை கட்டி பிடித்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த இடத்துல இருக்க ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த சாபம் அப்படியே டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, ஆனால் அந்த தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, ஆனால் அந்த தப்பை என்ன பண்ண மாட்டாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இது பாருங்க, பிள்ளை பெறக்கூடிய எல்லாருமே உங்கள் பாட்டி ஏவாளை பயங்கரமாக திட்டுவீங்க. ஏன் திலும் பார்க்கலாம், இன்னைக்கு வரையிலும் அந்த சாபம் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஏன்னாக்கா அவளோடு கூட முடிந்து போக வேண்டிய சாபம் இது திரும்பி ட்ராவல் பண்ணதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, அவன் சொல்கிறா, என்ன சொல்கிறா, அவன் சொன்னா, அவன் என்னை ஏமாத்திட்டான், நான் அதை சாப்பிட்டுட்டேன். ஒரே வார்த்தை, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பான்ட்டு சொல்லியிருந்தேனாக்கா அதோடு கூட அந்த சாபம் முடிஞ்சிருக்கும். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க புறப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இதை பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சபை என்பது ஏதேன் தோட்டத்திற்குண்டான அடையாளம். இந்த இடத்துல இருக்கிறவருடைய இருக்கைகள், இந்த இடத்துல இருக்கக்கூடியவருடைய இருக்கைகள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, வேலியை உடைச்சிட்டு ஒரு காலம் ஓட நினைக்காதீங்க, அது உனக்குண்டான நன்மையின் நேரமாக இருக்காது, நன்மையின் காலமாக இருக்காது, அது நமக்கு நாமே கெடுதி உண்டாக்கி கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுபோலத்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே ஓடினதற்குண்டான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தன்னுடைய குற்றங்களை அவர்கள் ஒற்றுக்கொள்ளலை. சரி, ஆதாம் கிட்ட போகிறாங்க, அந்த பெண்ணு கொடுத்தா நான் சாப்பிட்டேன், இவனும் அப்படியே சொல்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று நான் செய்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். தாவீது பெரிய ஒரு தப்பு பண்ணுறான், பெரிய ஒரு தப்பு பண்ணுறான். அவன் செய்த தப்பு வந்து ரொம்ப பெருசு. நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை கர்த்தர் எச்சரிக்கிறாரு. அவன் எச்சரித்த உடனே என்ன பண்ணலை, நாத்தான்வேல் இடத்துல அவன் கோபப்படலை. நாத்தானை கொல்லணும்னு சொல்லி அவன் நினைக்கல. நாத்தான் சொல்கிறான், அந்த மனுஷன் நீதாயான்னு சொன்ன உடனே தரை மட்டும் பணிந்து தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தானா. அவன் ராஜா என்பதை மறந்துட்டான், ராஜா என்பதை மறந்துட்டான். என் ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டேனா. உடனே அவன் என்ன பண்ணல, ஆர்கியூமெண்ட் பண்ணலைங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், அப்படி மேலே நான் இருந்தேன், அவங்கள யார் இப்படி இருக்க சொன்னது, அப்படிலாம் அவன் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணலை. இந்த பாவத்துக்கு நானா பொறுப்பாளி அப்படிலாம் அவன் பேசலை. ஆமாம், நான் பண்ணது தப்பு தான், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தானா. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த குணம்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மக்கிட்ட வேணுமா, நம்மக்கிட்ட வேணுமா. நம்ம இயல்பாகவே நிறைய காரியம் நம்ம அறியாமல் நிறைய காரியம் செய்திடுறோம். சாதாரணமாகவே நம்ம நிறைய தப்புகள் பண்ணிடுறோம்.
அதனால தான் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறப்பெல்லாம் முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள், என்னுடைய மீறுதல்களை என்னை விட்டு என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு உன்னால் மேலே போக முடியும். முதல் செவி வந்த உடனே சரி ஆணுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அவன்தான் தப்பு, அவன்தான் தப்பு, அவன்தான் தப்பு, அதுதான் தப்பு, இதுதான் தப்பு சொல்லக்கூடாது. உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நான் தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனிமேல் அந்த தப்பு நான் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கி அந்த சாபம் இன்னைக்கு வரல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அன்றைக்கு ஏவாள் ஒப்புக்கொள்ளாததினால்தான். அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ முதல் சாபம் எங்கேருந்து வருதுங்க? தேவனிடத்திலிருந்து வருது. வரலாமா வரக்கூடாதா? சொல்லுங்கள், வரலாமா வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? ஆண்டவர் உனக்கு சொன்ன வார்த்தைகளை விட்டு இடது வலதுபுறம் அசையாமல் அவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு கூட காத்திருந்தனாக்கா உனக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது சாபம் மனுஷனிடத்திலிருந்து வருது. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 21 25 வசனம் வரல வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி நோவா படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு, தன் தகப்பன் நோவாவுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமாங்க? என்ன அலங்கோலங்கள் இருந்தாலும் அதை மற்றவர்கள் பரிகசிக்கக்கூடிய வகையிலே சொல்லக்கூடாதா? இயேசுவினிடத்தில் இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதாங்க. ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணை கையங்களமாக பிடிச்சு கொண்டு வராங்க. அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் இயேசு கொடுப்பான்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு பனிஷ்மெண்ட் கொடுக்கலங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்க வந்தவனையும் சேர்த்து விபச்சாரம் செய்தவனையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையில் அவர்களை மாற்றினாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரே வார்த்தையில் மாற்றினார். யாரையும் குத்தலை, யாரையும் புறக்கணிக்கலை, யாருக்கு விரோதமாக பேசலை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் பரிகசிக்கலை. ஒரு ஆமென். ஒருத்தன் விழுந்துட்டனாக்கா உடனே என்ன பண்ணணும்? அவன் விழுந்து போனதற்குண்டான காரணங்களை காட்டி உடச்சி பேசக்கூடாது. அவனை எப்படியாகிலும் அங்கேருந்து மேலே கொண்டு வந்து அவனை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம விரும்பணுமா? ஆனால் சிலர் அப்படி நான் என்னத்தை நல்லது கொண்டு வரணும்னு நினச்சாலும் சிலர் என்ன பண்ணுறதில்ல, விடவே மாட்டாங்க. பாவத்தை அதிகமாக நேசிப்பாங்க. பாவத்திலிருந்து கொண்டு வரவனை நேசிக்க மாட்டாங்க. அக்கிரமத்தை அதிகமாக நேசிப்பாங்க. பாவக்குழியை அதிகமாக நேசிப்பாங்க. பாவ சிநேகிதர்களை அதிகமாக நேசிப்பாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவனை நேசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படிப்பட்டவனோடு கூட நேரத்தெல்லாம் செலவிடாத. அப்படிப்பட்டவனோடு கூட நீ பங்கு வைக்காத. அந்த சாபம் உன்னை பின்தொடருமா? அதிலிருந்து வரக்கூடிய ஒத்த ரூபா கூட உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. எல்லாம் மோதி அடித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் தாங்க ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறத தவிர அநியாயமாய் சம்பாதித்த ஒத்த ரூபா கூட இன்னைக்கு நம்ம கூட கிடையாது, இனிமேலும் வராது. அநியாயமாய் கிடைக்கிற ஒத்த ரூபாவை கொண்டு கனவு காணாத. இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம். உன் பணம், உன் பொருள்லாம் பொட்டரிச்சு போயிடுமா. அதை கொண்டு யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அநியாயமாய் சம்பாதிக்கிற அந்த பாவத்தில் சம்பாதிக்கிற அந்த பணத்தை கொண்டு ஒன்றும் பண்ணிட முடியாது. நான் அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கிறேன்.
என் கையில் தசம பாகம் வருகிற போது கூட நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இதில் ₹1 கூட அநியாயமாய் சம்பாதித்த பணத்திலிருந்து ₹1 காணிக்கை எனக்கு வரக்கூடாது, வரக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன். நான் இன்னைக்கு வரலாம் ஜெபம் பண்ணுறேன். உங்ககிட்டயும் தசம்பாகத்தை ஜெபம் பண்ணிட்டு வாங்கிட்டு போவேன். வீட்டுக்கு போன பிறகும் அதை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நீ ஆசீர்வாதமாக இருந்தால் தான் என்னை உன்னால் பத்திரமா பார்த்துக்க முடியும். நீ ஆசீர்வாதமாக இல்லாமல் ஊழியக்காரனை பத்திரமா பார்த்துக்க முடியாது. அதனால் என்னை விட உன்னை பத்திரமா இந்த உலகத்தில் பார்த்தது யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்ன காரியம் பாவம் என்று அறிந்தால் அந்த காரியத்தை விட்டு விலகி நிற்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த காரியத்தை விட்டு விலகி நிற்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அநீதியாய் சம்பாத்தியம் செய்கிறது தயவு செய்து விட்டுறணுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்தோன்னா அந்த பாவத்தில் வரக்கூடிய அந்த பணத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு உங்ககிட்ட வாங்கினவங்களே உன்னை சபிப்பாங்க. வாங்கணும்னு நல்லா இருக்க மாட்டாங்க, கொடுத்தவங்களும். ஏங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதுக்கு அர்த்தம் என்ன? எதிர்மறையான கருத்துனாக்கா, ஆண்டவர் கொடுக்கலனாக்கா அது உனக்கு ஒரு காலம் ஆசீர்வாதமாக இருக்காது. நான் ஒருத்தர் எனக்கு காணிக்கை கொடுத்தா கூட சரிங்க, அந்த காணிக்கை என்ன இருக்குன்றது கூட நான் பார்க்க மாட்டேன். அவங்க சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஐயா ஒன்றுமே இல்லையா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கூட சொல்லுவேன், ஆண்டவரே அடுத்த முறை வரும்போது இவங்க திரளாய் கொடுக்கிற அளவிற்கு இவர்களை பலுகி பெருக வைக்கணும், பெருக வைக்கணும். அதுக்கு தானே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு, அதுக்கு தானே நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நான் திரும்ப 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 உங்களை பார்த்து, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், தேவையில்லாத காரியங்கள் ஒரு காலமும் நம்ம கிட்ட வரக்கூடாது. அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற ஜனங்க உன் கூட இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து வரக்கூடிய காசு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் அருவருக்கிறாரா? அதை கர்த்தர் அருவருக்கிறாரா? அதை கர்த்தர் விரும்பலையா? என் கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேரை நான் பார்க்குறேன். எப்படி இருந்தவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை பாயிண்ட் என்னால் சொல்ல முடியும், பாயிண்ட்டை சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அப்படி நிதானித்து பார்க்குற அந்த கிருபையை தந்திருக்கிறாரு. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப யோசிச்சுட்டே இருப்பேன். என் மனைவி கூட பலமுறை கேட்டிருக்கேன், என்ன யோசிக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்கன்ட்டு கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்த்துட்டே இருப்பேன். இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க. ஊழியன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஐயா வந்தார் பார்த்தார் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பிறகு காவல் காக்கிற ஜாமக்காரனை போல நான் விழுத்திருக்கணுமா? உன்னை குறித்து நான் யோசிக்கணுமா? உன்னை குறித்து நான் யோசிக்கணும். உன்னை குறித்து ஒரு சொட்டு கண்ணீர் நான் வடிக்கணும். உன்னை குறித்து நான் பாரப்படணும். உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படணும், நான் ஆசைப்படணும். ஊழியக்காரன் ஆசைப்படணும், ஆண்டவரே என் பிள்ளை நல்லா இருக்கணும்பா, என் பிள்ளை உயரணும்பா, என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்பா, என் பிள்ளை நன்மையாக இருக்கணும்பா, என் பிள்ளை நல்ல ஸ்தானத்திற்கு வரணும்பா. உன்னுடைய பெயரை சொல்லி நான் நினைவுபடுத்தணும். அதற்கேற்றாற் போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிற போது சொந்த பிள்ளை தான், சொந்த பிள்ளை தான். ஆனால் தன்னை நிர்வாணப்படுத்தினதை கண்டு நோவா என்ன பண்ணானா, சொந்த பிள்ளைய அவனுடைய தலைமுறைக்கும் அந்த சாபத்தை கொண்டு போகிறதா, அவனுடைய தலைமுறைக்கும். அது சாபமாச்சா இல்லையா? மிகப்பெரிய சாபமாச்சு, மிகப்பெரிய சாபமாச்சு. அவனுடைய தேசத்தெல்லாம் விட்டுட்டு ஓடக்கூடிய நிலைமைக்கு வந்தார்கள். எந்த இடத்துலையும் போயிட்டு அவர்கள் ஊர்ஜிதமாக நிற்க முடியல. அவங்களை பார்க்கிறவங்கெல்லாம் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய சாபம் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்துதான், அந்த சந்ததிகளுக்குள்ளே இருந்துச்சான். அதுதான் நான் எப்பவுமே ஒரே ஒரு சொல்லுவேங்க, இது பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு பணம் பொருள் ஆஸ்தி சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ,
நல்ல கவனிங்க, சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, சாபத்தை மட்டும் சேர்த்து வச்சிடாதீங்க. ஐயா நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய திருமணத்தில் பார்த்து யாருமே இல்லாத திருமணம்லாம் கரெக்டாக அந்த வேலை வரும்போது கடன்னு யாராவது 4 பேர் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு திருமணமாகி அவங்க லைஃப் எல்லாம் பல 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 பலன்னு ஆகி பெரிய ஆளாயிட்டுருவாங்க. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து 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 வச்ச எத்தனையோ திருமணங்கள் சாபத்தில் போய் முடிஞ்சிருக்குதா? நான் எப்போவுமே சொல்லுவேன், உன்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகளுக்கு நீ பணத்தை சேர்த்து வைக்கிறியோ, பொருளை சேர்த்து வைக்கிறியோ, இல்லை எதை சேர்த்து, இதை பாருங்க, நீ முன்னாடி இருந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்ககிட்ட பார்க்க மாட்டார். நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து, சத்தியத்தை கேட்க அறிந்து, அவரோடு கூட இருக்கிற உறவை அறிந்து, அவருடைய பந்தியிலே கையெடுக்கப்பட்டதற்கு பிறகு கூட அந்த சாபத்திற்கு ஈடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனாக்கா கண்டிப்பா உன்னால மேல வர முடியாது. நீ சபிக்கப்பட்டவன், உன்னை சார்ந்திருக்கிற உன் சந்ததிகளும் சபிக்கப்பட்டு போகமா. நான் அதுதான் என் பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவேன், நான் சொல்லுவேன், பயங்கரமா கண்டிப்பேன். நான் கண்டிக்கிறது போல இந்த இடத்துல இருக்கிற யாரும் நீங்க உங்க பிள்ளைகளை கண்டுக்க மாட்டீங்க. அப்படி கண்டிப்பேன், அப்படி சத்தம் போடுவேன். என் பிள்ளைகளை நான் ஒழுங்கில்லாமல் நான் விட்டுட்டேனாக்கா, என் பிள்ளைகளை நான் கண்டுக்காம விட்டுட்டேனாக்கா, என் பிள்ளைகளை வேற யாரு உணர்த்தி நடத்துவாங்க? உன் பிள்ளைங்கள்லாம் பேசுகிறப்போ சந்தோஷப்படாதீங்க. அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி அந்த பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு போக வேண்டிய எண்ணம், சூழ்நிலை நமக்குரியது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க அநியாயமாய் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு காலமும் உன் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் விற்று ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி, அதுக்கு செலவு பண்ணி, இதுக்கு செலவு பண்ணி, கடைசியில் பத்தாம கடன் வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் போய் ஜீவனை மாய்த்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பாருங்க, எது இல்லையோ, மற்றவனை பார்த்து அவனை மாதிரி என்னால் வாழ முடியலையே, அவனை மாதிரி என்னால் ட்ரெஸ் போட முடியலையே, அவனை மாதிரி என்னால் இப்படி நடக்க முடியலையே, அவனை மாதிரி என்னால் வாழ முடியல, அப்படிலாம் நினைக்காதீங்க. உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறத சந்தோஷமா வச்சுக்கோ. உன் பிள்ளைக்காக அதிகமாக ஜெபம் பண்ணு, உன் சந்ததிகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணு. வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்வார். நீ செய்ய மறந்துட்டா கூட சரி, அவர் உன்னை மறக்க மாட்டார். தெரியுமா? எங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, ஒரு சொந்த வீடு கிடையாதுங்க. நாகர்கோயிலிருந்து எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நாகர்கோயிலிருந்து கல்யாணம் பண்ணுறப்போ சென்னையில் இருக்கிறவனையே முதல்ல நம்ப மாட்டாங்க. சென்னையில் இருக்கிறவங்கள ஊர்நாட்டில் இருக்கிறவங்க நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. அதுவும் கொஞ்சம் வெள்ளத்தோலாக இருந்தனா சுத்தமாக நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதையும் மீறி பாருங்க, சொந்த வீடு கிடையாது, நிலையான அட்ரஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. யாருக்கு? உங்களை சொல்லல, என்ன சொல்கிறேன். எனக்கே ஒரு நன்மையான காரியத்தை தெய்வத்தால் செய்ய முடியும்னாக்கா, உங்களுக்கும் உன் தெய்வத்தால் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்ய முடியும். நான் சொல்றேன், ஒரு ராஜா உன்னை பாதியில கைவிட்டு போகிறதற்கு அவர் அநீதியான தெய்வம் அல்ல. அவர் சொல்றாரு, சரியான நேரத்தில் உன் வாதில நான் திறப்பேன், சரியான நேரத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன், சரியான நேரத்தில் கல்லான இருதயம் உள்ளவர்களை எல்லாம் சதையான இருதயம் உள்ளவனா மாத்துவேன். நீ எங்க இருந்து இவெல்லாம் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறியோ, அங்க இருந்து தான் முதல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் புறப்பட வைப்பாரு. ஆமென்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு காலமும் மனுஷனுடைய சாபத்தை பெறாதீங்க. மனுஷனிடத்துல தேவையற்ற காரியங்களை செய்யாதீங்க. இந்த நோவாவுக்கு இந்த காம் செய்த காரியம் பயங்கர எரிச்சலை உண்டாக்கிச்சான்.
அவனுடைய நிர்வாணத்தை இன்னைக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எவனை பேசுறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குன்ட்டே காத்திருக்கிறாங்க. அந்த வியூஸ் வரத்துக்காக அதை எவனுக்கு பேசுகிற எவனுக்கும் அறிவே இல்லை. ஏன் இல்லைனாக்கா எந்த ஒரு கிறிஸ்தவனை பேசினாலும் அதை நிமித்தமாக இயேசு பாதிக்கப்படுகிறான்ற அறிவு எந்த மனுஷனுக்கும் இல்லைங்க. எந்த மனுஷனுக்கு கிடையாது. ஒருத்தனை திட்டுறோம், ஒருத்தனுக்கு பாடம் புகட்டுன்ற பேரில் அவன் கூட இருக்கிற தெய்வத்தை சிலுவையில் ஏற்றி 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 அசிங்கப்படுத்துகிறோம். அதற்கு எத்தனை கமாண்ட்ஸு, அதற்கு எத்தனை ஆலோசனைகள், அதற்கு எத்தனை இது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உன் சகோதரனையோ உன் சகோதரியோ உன்னை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் உனக்கு பிடிக்கலைன்னாக்கா அழகாக ஒதுங்கிக்கோ. அவங்கள மாற்றத்திற்குள்ள கொண்டு வர முடியும்னா ஒதுங்கிக்கோ. ஒரு காலம் அவங்களை குறித்து தீமையானவைகளை பேசாத. ஒரு காலமும் தீமையானவைகளை பேசாத, ஒதுங்கிக்கோ. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய பண்பு. நல்ல தெய்வத்தினுடைய பிள்ளையினிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு அதுதான். என்ன யார் கேட்டாலும் சரி, எனக்கு தெரியல போது நான் அதில் பேச விரும்பலை, நான் விட்டுறேன். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நல்ல குணங்க. ஆனால் இவன் அப்படி பண்ணலை, எங்கள் அப்பான்றது பார்க்கல, அப்புறம் நான் அசிங்கப்படுத்துறேன்றதை பார்க்கல. ஓடி போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறான், நம்ம அப்பா அவர் எங்க அம்மனமாக இருக்கிறாரு, எல்லார்கிட்டையும் சொல்கிறான். இது நோவா கேள்விப்பட்ட உடனே மனம் உடைஞ்சு போயிட்டான். ஒரு காலமும் யாரையும் வேதனைப்படுத்துகிற போல நடக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது சாபம் எங்கேருந்து வருது? மனுஷனிடத்திலிருந்து வருகிறது. மூன்றாவது சாபம் வாசிங்க பார்க்கலாம். மத்திய 27வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்திய 27:25 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையே வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது சேதாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை சேதாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும், இவனுக்கு தேவை நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் கிடையாது, நான் நினைக்கிறது நடக்கணும். நான் ஒருத்தனை குற்றம் சாட்டுறேன்னா அவன் நல்லவனா கெட்டவனா முடிவெடுக்கிறது கிடையாது, யோசிக்கிறதே கிடையாது. அவனை பற்றி நம்ம பேசுகிறோம், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் இந்த தப்பு செய்தானா செய்யலையா, எதையுமே யோசிக்க கிடையாது. கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பிட்டு சொல்கிறது, எனக்கு சாபமே வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இவன் நல்லா இருக்கக்கூடாது. மூணாவது சாபம் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சாபம். மூணாவது சாபம் எங்கிருந்து வருது? சத்தமாக சொல்லுங்களேன். நாங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சாபம். அதனால தான் யோபு சொன்னார், நான் பயந்த காரியம் எனக்கு இந்த காரியங்களெல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லி நான் பயந்தேன், அது எனக்கு சாபமாய் மாறினது. ஒரு காலமும் ஏதாவது கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் தோணுச்சுன்னு நினச்சிங்களேன், ஏதாவது தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் தோணுச்சுனாக்கா உடனே இருதயத்தின் மேலே கையை வச்சு சொல்லணும், தேவையற்ற எண்ணங்களை என் இதயத்திலே கொடுத்து என்னை கலைக்க நினைக்கிற பொல்லாத ஆவியே என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லணும். அதுக்கு தலகனை போட்டு தூங்க விடக்கூடாது. அது இன்னும் டிசைனாக வரும் கனவு. ஒரு கனவை நீ பராமரிக்காமல், ஒரு கனவை நீ கரெக்டாக செய்யாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கலேன், அந்த கனவு டிசைனாக வரும். தப்பு தப்பாக வரும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல, நீ ஒருத்தரை உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நீ ஒருத்தரை தப்பாக நினச்சிட்டு
நீ படுத்துட்டனாக்கா நடக்கிற கனவு எல்லாமே தப்பு தப்பாகவே வரும். தப்பு தப்பாகவே வரும். அது கனவு, அது தரிசனம் இல்லை. நீ எதை ரொம்ப அதிகமாக சிந்திச்சுட்டு படுக்கிறியோ அதுவே வரும். தரிசனம் என்பது வேற, அது கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிக்காதீங்க. நீ ரொம்ப ஈஸி, கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா என்ன நினச்சிட்டு படுக்கிறன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அது சம்மந்தப்பட்டமான ஒரு கனவு வந்ததுனாக்கா நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது சம்பந்தம் இல்லாத ஒரு கனவு உன்னை மறந்து வருதுனாக்கா அதற்காக நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். மூணாவது காரியம் என்னவா? தனக்குத்தானே சாபத்தை. இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சைக்கு போகிறது, தசம்பாங்க கொடுக்கறது, ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை வளர்த்துக்கிறது, ஆராதிக்கிறது, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது எல்லாம் எதுக்கு தெரியுமா? நீ நல்லா இருக்கணும் என்பதற்காக. நல்லா இருக்கணும் என்பது. அதுவே உனக்கு ஒரு சாபமாய் போகாதபடி ஜாக்கிரதையாக உன்னை பார்த்துக்கணுமா? நான் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்திருக்கிற ஜனங்கள் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இதை தான் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் கடகடன் வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே துக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, உனக்காகவும் எனக்காகவும் சாபமான சிலுவை அவர் சுமந்ததற்குண்டான காரணமே உன்னை சுற்றி இருக்கிற சாபத்தை உடைப்பதற்காகத்தான். உனக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை முறிப்பதற்காகத்தான். இனி அந்த சாபத்தில் உன்னால் வாழ முடியாது. இனி அந்த சாபத்தில் உன்னால் புரள முடியாது. இனி அந்த சாபம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தின்ன ஆரம்பிக்கும். அந்த சாபம் உனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் இயேசு அந்த கொடுமையான சிலுவை பரிசாக ஏற்றுக்கொண்டாரா. வெளிப்படுத்தல் 22:3 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22:3. இனி ஒரு சாபமும் இராது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். எல்லாம் பக்கத்துல கைப்பிடிங்க பார்க்கலாம். என்ன ஒருவேளை ஆண்டவரிடத்திலிருந்து வந்த சில சாபங்கள் என்னிடத்துல இருக்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரிடத்திலிருந்து வந்த சாபம் இருக்கலாம். என்னை எதிர்கொள்ளுகிற மனுஷனிடத்திலிருந்து வந்த சாபங்கள் இருக்கலாம். எங்களுக்கு நாங்களே சில சாபங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்னை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இனி ஒரு சாபமும் இராது. என் வார்த்தை அந்த சாபத்தை முறித்து போடும். என் வார்த்தை அந்த சாபத்தை உன்னை விட்டு விலக்கும். என் வார்த்தை உனக்கு நன்மையானதை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க, நல்லவருங்க. என் காதுகள் கேட்க ஒரு சம்பவம் எனக்கு வந்துச்சுங்க. நான் வீடு கட்டிகிட்டு இருக்கிற போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க, உங்களை சம்மந்தப்பட்டவங்க என்ன சொன்னாங்க, அந்த வீட்டில் அவன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வாழ்கிறதுக்காகத்தாண்டா என் ராஜா எனக்கு இப்படிப்பட்ட மாளிகையை கட்டி கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், அந்த புத்தி பாரு. அல்லேலூயா. புத்தி பத்தியா? மற்றவன் நல்லா இருக்கிறதுக்கு நினைக்கணும், மற்றவன் கெட்டு போகிறதுக்கு நினைப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இருதயம் எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த இருதயம் எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எந்த பிரச்சனைகளையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுனதே கிடையாதுங்க. நான் அதிகமாக யோசித்து கடவுளுடைய சமூகத்தில் அதிகமாக அழுவேன், அதிகமாக கண்ணீர் வடிப்பேன். நான் நிறைய பேருக்கு நன்மை தான் செய்திருக்கிறேன், தீமை செய்யலை. யார் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்யணும்னு தான் நினைப்பேன்.
அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும்னு நினைப்பேன், அவங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கணும்னு நினைப்பேன். கெட்டவனாக இருந்தால் கூட சரிங்க, அவங்ககிட்ட ஓடி போயிட்டு என்னால் நான் முடிந்த உதவியை நான் செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் அது அதற்கு விரோதமாய் எதிர்மறையான காரியங்கள் நிறைய வந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு வரையிலும் என் ராஜா அந்த காரியங்கள் எல்லாம் நிற்க விடவே இல்லை. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எனக்கு கொண்டு வந்த சாபங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆனால் அவங்க எனக்கு மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு விரோதமாக பொட்டலங்கட்டி எத்தனை சாபங்கள் இருந்தது, எத்தனை அநீதியான காரியங்கள் இருந்தது, எத்தனை பொறாமையின் கண்கள் இருந்தது, எத்தனை ஒய்யாரமான கண்கள் இருந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து உன்னை இன்றைக்கு சிங்காரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார்னாக்கா அவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்க தயவு பெருசு பெருசு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி 23வது அதிகாரத்தில், உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 23:5. தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். கடைசியா சொல்றாரு, ஏன் இந்த சாபத்தை நான் மாத்தினாக்கா உன் மேல எனக்கு இருந்த அன்பு. எல்லாம் அப்படி முட்டி போடுங்க பார்க்கலாம்.